ஹலோ ஆல், வெல்கம் டு தி கிரேட் கோவை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டுக்கிற மசால் பார்க்க போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டுருங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கான கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலுக்கான பேட்டரை அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கான துருவன தேங்காவை போட்டுக்கோங்க. கூடவே 2 வரமிளகா, 1 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே 1 துண்டு இஞ்சி, 1 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கசகசாவை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா 2 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் 3 விசில் விட்டுருச்சு. உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே கடுகும் உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்சரை இதில் ஊற்றிடலாம். கூடவே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க இதில் போட்டுடலாம். நல்லா கலந்துட்டு இப்போ சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். அவ்வளோதான், சுவையான மசால் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கும் இட்லிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.